அந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தா, குடும்பம் சேர்ந்திருந்தா, தொழில் சேர்ந்திருந்தா நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்ச குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்